உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 21ஆம் வாரம் வியாழன். முதல் வாசகம் 1 கொரிந்தியர் இயல் 1 இறைவாக்கியங்கள் 1 முதல் 9 முடிய. கிரேக்கத்தின் ஒளி என்றும் செல்வம் கொழிக்கும் கொரிந்து என்றும் புகழ்பெற்ற நகரத்தில் பவுலடியார் 18 திங்கள் தங்கி திரு அவையை எழுப்பினார். அங்கிருந்து அகன்று சென்ற பின் எபேசு நகரத்திலிருந்து கொரிந்தியருக்கு இத்திருமடலை அனுப்பினார். இத்திருமடலின் முன்னுரையில் உள்ள வாழ்த்து, பாராட்டு, இறைவேண்டல் ஆகியவை இன்று நமக்கு வாசகமாக அமைகின்றது. ஓர் அழைப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இறை அழைத்தலுக்கு இணங்குவதே ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கை இறை அழைத்தலுக்கு இணங்குவதே ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கை தேவ அழைத்தலுக்கு இணங்குவதே ஆகும். ஆபிரகாமை கடவுள் அழைத்தார். அவர் அதற்கு இசைந்தார். இறைவாக்கினரையும் திருத்தூதர்களையும் அழைத்தார். அவர்களும் இசைந்தனர். புதிய அரசை, விண்ணரசை, இறையரசை அமைக்க கடவுள் அழைக்கிறார். விண்ணுக்கு உரியவர்களாய், மண்ணுலகில் வாழ்வாங்கு வாழ்பவர்களாய், மனதில் அமைதி பொங்கி வழிய, சாந்தம் நிரம்பி ததும்ப, நீதி தழைத்து கூழுங்க, கடவுளின் பிள்ளைகளாய் விளங்க வந்த அழைப்பு இது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை எங்கும் போற்றி தொழுகின்ற அனைவரோடும் கூட புனிதராய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்ட உங்களுக்கு அருளும் அமைதியும் உண்டாகுக. இந்த அழைப்புக்கு உரியவர்கள் கிறிஸ்துவர்களாகிய நாம். ஏற்கனவே பரிசுத்தர் ஆக்கப்பட்டு தொடர்ந்து புனிதர்களால் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம். இதற்காக நமக்கு கிடைத்த மானிட பிறப்பு பேறு பெற்ற பிறப்பு. இத்தகைய மானிட பிறவி கிறிஸ்து இயேசுவோடு நட்புறவு கொள்ள நமக்கு கிடைத்த அழைப்பு. இந்த உறவால் கிறிஸ்து இயேசுடைய அன்பின் ஆழம், உயரம், நீளம், அகலம் ஆகியவற்றை உயிர்த்து உணர நாம் மனம் வாய்க்க பெற்றிருக்கின்றோமா? நன்றியுடைமை. பவுலடியார் கொரிந்தியருக்கு கிடைத்த பேற்றை எண்ணி நன்றி செலுத்துகிறார். பவுலடியார் கொரிந்தியருக்கு கிடைத்த பேற்றை எண்ணி நன்றி செலுத்துகிறார். என்ன பேறுகள் அவை! எதற்காக நன்றி? கடவுளுடைய அருளும் அமைதியும் கொரிந்தியர்களுக்கு கிடைத்ததற்காக. கிறிஸ்துவின் உறவில் அவர்கள் உறுதி அடைந்திருப்பதற்காக. அஃது அறிவு வளமாகவும் சொல் வளமாகவும் வளர்ந்திருப்பதற்காக, மாசற்றவர்களாக அவர்கள் இருப்பதற்காக, கிறிஸ்து இயேசுவுடன் நட்புறவு கொள்வதற்காக. அதாவது திருமுழுக்கு, உறுதிபூசல், ஒப்புரவு, நற்கருணை ஆகிய அருட்சாதனங்கள் கிறிஸ்தவர்களே செயல் ஆற்றுகிறதை கிறிஸ்தவர்களில் செயலாற்றுகிறதை அறிந்து நன்றி செலுத்துகின்றார். திருவருட்சாதனங்களின் கனிகளே மேற்கூறிய பெருமைக்குரிய வரங்கள். என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே, மண்ணு சோதி நம்பால் வந்து வைகவே என்று வியக்கும் தேவாரம் நம்முடைய வாழ்வில் திரு அருட்சாதனங்கள் தக்க கனிகளை தருகின்றனவா? அவற்றின் உட்பொருள் உணர்ந்து வளம் பெறுகின்றோமா? அடிக்கடி உட்கொள்ளும் நற்கருணை நம்
பெருமானோடு நமக்கு உண்டாக வேண்டிய நெருக்கத்தை வளர்த்துள்ளதா? வளர வேண்டும், வளம் பெற வேண்டும் என்று தேடுகின்றோமா? பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் திருவருட்சாதனங்களை நாடுகிறோமா? மனத்தில் இருத்த கிறிஸ்து இயேசுவிற்குள் நீங்கள் நட்புறவு கொள்ள கடவுள் உங்களை அழைத்திருக்கின்றார். நற்செய்தி மத்தேயு இயல் 24 இறைவாக்கியங்கள் 42 முதல் 51 முடிய. நம் பெருமானின் இரண்டாம் வருகை நமக்கு கிடைக்கவிருக்கின்ற தீர்ப்பு ஆகியவற்றிற்கு எப்போதும் விழிப்புடன் காத்திருக்க வேண்டியவர்கள் நாம். இதனை பல வகையில் நற்செய்தி உணர்த்துகிறது. இன்றைய நற்செய்தி நாம் எத்தகைய தொண்டர் என்று ஆய்ந்து முடிவெடுக்க தூண்டுகிறது. திருடனின் வருகை. வாழ்க்கையை போராட்டம் என்கிறோம். தொடர்ந்து போராடி தொடர்ந்து வெற்றி பெற வேண்டிய நிலை நமது நிலை. இதனை நம் பெருமானின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்க வேண்டிய ஒன்றாக நற்செய்தி அறிவுறுத்துகிறது. இத்திருவருகை திருடனின் வருகையை போன்றது. வருகையின் நேரத்தை யாரும் அறிய முடியாது. இடைவிடாத நல் வாழ்க்கையே நல்ல தீர்ப்பை நமக்கு தரும். பயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவனே வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குறள் 50. இதற்கு இளமை என்றும் முதுமை என்றும் பருவம் இல்லை. இதனை வேதநாயகர் நெல் அறுக்க ஓர் காலம், மரம் அறுக்க ஓர் கால கணிதம் உண்டு. வல்லரக்கன் அணைய நமன் நினைத்த போதெல்லாம் நம் வாழ்நாள் என்னும் புல் அறுக்க வருவன் எனில் நெஞ்சமே மற்று இனி யாம் புகழ்வது என்னே என்று விரிவாக சொல்கிறார். நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்கிறோமா? விழிப்பது எப்படி? எப்போதும் விழிப்புடன் இருங்கள் என்றால் விழித்திருப்பது எப்படி என்ற வினா எழுகிறது. இதற்கு நம் பெருமான் ஓர் ஓமையின் மூலம் விளக்கம் தருகிறார். நாம் பணியாட்கள் என்ற உணர்வுடன் வாழ்வது விழித்திருப்பதன் அடிப்படை. நம்மிடம் உள்ளவையெல்லாம் கடவுளால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவை. அவற்றுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உடைமைக்கு உரிய தலைவனின் மனத்திற்கு ஏற்ற வண்ணம் அவற்றை பயன்படுத்த வேண்டும். கண்காணியில் என்று கள்ளம் பல செய்வார் திருமந்திரம் சொல்லுகிறது. கள்ளம் ஒழித்தல் அவசியம். நம்மிடம் உள்ளவை சுயநலத்திற்கு உரியவை அல்ல. பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:7. எல்லா வரம் அவ்வாறே, ஆனால் சுயநலம் அதற்கு மாறானது. ஆதலின் அதனை அகற்றி வாழ்தல் விழிப்புடன் இருத்தல் ஆகும். நம்பிக்கையும் விவேகமும் உள்ள ஊழியன் தன் தலைவரின் வருகைக்காக காத்திருப்பான், விழித்திருப்பான். எதற்காக? அவருக்கு பணிவிடை புரிவதற்காக, அவரது உடைமைகளை பாதுகாப்பதற்காக. எனவே பிறர் பண்ணி பேணலை விழித்திருப்பதற்கு காரணம். நாம் அனைவரும் இறைவனின் ஊழியர்கள். அயலானுக்கு ஊழியம் புரியும் பொழுது ஆண்டவனுக்கே தொண்டு புரிகிறோம். என்றும் தொண்டுள்ளம் கொண்டவர்களாய் இதில் சோர்வோ நீண்ட உறக்கமோ அற்றவர்களாக வாழ வேண்டும். இத்தகையோர் இறைவனின் பாராட்டை பெறுவர். அவரது நம்பிக்கைக்கு பாத்திரமாவர். ஆனால் இன்றைய உலகில் பொதுநலம் எல்லாம் தன்னலமாகவே மாறி வருவதையென்றோ காண்கிறோம். இவ்வாறு மாற்றுவோர் யாராயினும் வெள்ளிவேடக்காரர் கதைக்கு உள்ளாவார். அழுகையும் பற்கடிப்பும் அவர்களுக்கு பலரை
கிட்டும். விழிப்பாயிருங்கள். ஏனெனில் எப்போது உங்கள் ஆண்டவர் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள் வளம் பெறுவோம். இன்றைய நாட்களில் இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.